பாக்கி நிறைய டீட்டெயிலாக சொல்லிட்டார். புள்ளியல் கணக்கா சொல்லுங்கள் சார். மூத்த பத்திரிகையாளராக உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கு மரியாதைக்குரிய வி.கே. சசிகலா அம்மையார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுலேருந்து ஐ டேக் எ கியூ ஃப்ரம் மேடம்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது என்னன்னா, குறிப்பாக ரொம்ப இந்த விஷயத்தை கவனிக்கணும். அரசியல் படுகொலைன்ட்டு நண்பர் சொன்னார், பழிவாங்கல் கூலிப்படைன்னு நண்பர் ராமூர்த்தி சொன்னார், அவர் இவரும் சொன்னார் கூலிப்படை அதிகரித்தல். அப்போது அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பின்மை, வேலை வாய்ப்பு இல்லாதனால தானே இந்த மாதிரி ரவுடிகளாக போகிறாங்க. எனக்கு பணம் கொடுன்னா வெட்டுறேன், அதாவது எனக்கு பணம் கிடைக்கும்னா ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுறேன், அது இதான் ஈஸியாக இருக்குது அப்படின்ற கூலிப்படை அதிகரிச்சதுன்னா அது ஒரு காரணம். அது சமூக பிரச்சனை. ரெண்டாவது பழிவாங்கல் முன்விரோதம். அது வந்து கொஞ்சம் நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம்? அந்த பழி வாங்குதலுக்கு ஏதோ ஒரு பின்னணி காரணம் இருக்கும்ல, அதை களைவதற்கான சமூக அக்கறை இல்லை. 2. மூன்றாவது அரசியல் படுகொலை. அரசியல் படுகொலைன்னா சித்தாந்த ரீதியில் இப்போ இவர் மார்ட்டின் லூதர் கிங்கோ ஆப்ரகாம் லிங்கனோ கெனடியிலேருந்து எல்லாருமே அரசியல் படுகொலைலாம். அந்த மாதிரி இல்லைங்க பழிவாங்கல் அரசியல் படுகொலைகள். அப்போ அதுலேயும் ஓட்டைகள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதை விட சசிகலா அம்மையோட அறிக்கை படிக்கும்போது எங்கு பார்த்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. ரொம்ப 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 எச்சரிக்கையான விஷயம் இது. இந்த மாதிரி போதைப் பொருள் தாராளமாக கிடைக்கிறது வேதனையாக இருக்குது. இதனால தான் இந்த மாதிரி சட்ட விரோத செயல்கள் அதிகம் இருக்குது. அவங்களோட அறிக்கையிலே இருக்குது. நான் விரிவாக அதை படிச்சோம்னா நேரம் ஆகும். அந்த போதைப் பொருள் அதிகரித்ததுனால சட்டவிரோத செயல்கள் அதிகரிச்சிருக்கு. இது அற்புதமான சரியான லாஜிக்கு. அப்போ ரூட் என்ன, வேர் என்ன, விஷ வேர் எங்கே இருக்குது? போதைப் பொருள். இதில் என்ன விசேஷம்னா, இதை சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நம்ம அமைச்சர்கள் தான். என்னென்னா, அரசாங்கம் கொடுக்குற மதுபானத்தில் கிக் இல்லைங்கிறாங்க. பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் பேசுகிற விஷயம் அது. நகைச்சுவையாக சினிமாவில் பேசுவான், இதெல்லாம் காமெடி சீனில் பேசலாம், பேசக்கூடிய சம்பவம். இப்போ ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசுவாங்க, அரசாங்கம் கொடுக்குற இதில் கிக் இல்லை, அதனால் கள்ளச்சாராயம் போகிறான். அரசாங்கம் கொடுக்குற ஒரு கொடுமையான வார்த்தை இது. ஒரு திஸ் இஸ் அவர் சொல்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸுங்க, டாஸ்மாக் ஐட்டம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸா அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறா? துரைமுருகன் மினிஸ்டர் பேர் சொல்லுவானான்னு பார்த்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி போதைப் பொருளில் மதுபானத்தில் போதைப் பொருள் போதை தரலாங்கிறதுக்காக கஞ்சா, அது கஞ்சா பெருக்க அதிகரித்து போச்சு கஞ்சா பழக்கம். மெட்ரோ ரயிலில் ஒருத்தன் பகிரங்கமாக சிகரெட் கூட பிடிக்கக்கூடாது, ஏன்னா அது ஏசியாக இருக்கிறதுனால இது ஒரு டமஸ் கஞ்சா புகைக்கிறான். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா எங்கே போய் முட்டிக்கிறது? இது என்ன, இதனுடைய விளைவு என்னென்னா, இந்த தவறான கொலை போன்ற குற்ற சம்பவங்கள் ஈடுபடுபவர்களில் அதிகம் பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆக போதை தான் எல்லாத்துக்கும் காரணம். இது வந்து மிக 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 சீரியஸான விஷயம், ரொம்ப சீரியஸ். நமக்கு சார் குஜராத் வந்து ராஜஸ்தான், குஜராத்துக்கு பாகிஸ்தான் அண்டை நாடு, அங்கே உள்ள தீவிரவாதிகள் போதைப் பொருள் கடத்துவாங்க. இந்த பக்கம் மியான்மர்லேருந்தும் வருவாங்க, வங்கத்தில் கிழக்கு இப்போ என்ன பங்களாதேஷ்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வடக்கிலேருந்து வர்றதுக்கு காஷ்மீர், இது பார்டர் ஸ்டேட் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் பார்டர் ஸ்டேட்டு தான் வச்சுக்கோங்க. மிஞ்சி போனால் இலங்கையிலேருந்து வரும். ஆனால் இங்கேருந்து இலங்கைக்கு இப்போது தான் நான் செய்திகள் படித்தேன், இங்கேருந்து போது உண்மையாக இருக்குது. அப்போது இதை ஒரு ட்ரக் ஹப் ஆக்குனது இவங்க அரசாங்கம் ஆக்குகிறது நம்ம குறை சொல்லலை, குற்றஞ்சாட்டு சொல்ல. நீ சும்மா இருக்கிறதே தவறு. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த சம்பவத்தை கண்கட்டி வேலை பார்த்து கொண்டிருப்பது மிக மிக ஆபத்தானது. குற்றம் செய்பவனிட குற்றச்சம்பவம் நடக்கும்போது அதை தட்டி கேட்காமலோ தடுக்காமலோ இருக்கிறவங்க தான் மோசமானவன். பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதத்தில் திருதராஷ்டிர துச்சோதனை விமர்சிக்கும் போது அதை விட பல மடங்கு விமர்சிப்பார் இது அங்குள்ள சபையில் இருந்து பீஷ்மரை. அந்த மாதிரி நீங்கள் நல்ல ஆட்சி தருவதாக சொல்லிக்கொண்டு, விடியல் ஆட்சி தருவதாக சொல்லிக்கொண்டு இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும்போது அதை மெத்தனமாக கவனித்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் மிக மிக ஆபத்தானது. அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனால் என்ன செய்கிறது இந்த அரசாங்கம்? கொலை நடக்கும், ஆனால் அரசியல் கொலை இல்லைங்கிறாங்க. அது அப்படி சட்ட அமைச்சரே சொல்கிறாரு. இன்னொரு அமைச்சர் கொலை குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறார் ஸ்பீக்கர், சபாநாயகரே சொல்கிறார். சார், அப்பாவும் சொல்கிறாரு தனிப்பட்ட கொலைகளுக்கு எப்படி அரசு பொறுப்பேற்க முடியுங்கிறாரு. இது எனக்கு ரொம்ப வேடிக்கை இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு,
தமிழ்நாட்டில் தான் வழிபாட்டு தலங்கள் அமைதி இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சியில் 2வது இடம் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் 6.6 லட்சம் கோடி ரூபாய் FDI வந்திருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் முதலில் இருக்கும்போது தனிப்பட்ட கொலையெல்லாம் ஏயா பெருசாக்குறீங்க அப்படின்னு ஒரு ஸ்பீக்கர் சொல்கிறது எனக்கு புரியல. ரொம்ப இல்லைங்க சார், நீங்கள் அந்த மத நல்லிணக்கம் அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டுடைய கேரக்டர் இது இவங்க கொண்டு வந்த இது இல்லை, கிடையாது, கிடையாது, காலங்காலமாக இருக்கும். அது நான் இன்னும் சொல்ல போனால் காமராஜ் மாடலுங்கிற ஒரு இஷ்யூவை கொண்டு வர, அதை தான் திராவிட மாடல் இல்லை, காமராஜ் மாடல். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருந்தது கடந்த காலத்தில்? எப்படியா இருந்ததா? காமராஜர் காலத்திலேயோ, அண்ணா காலத்திலேயோ, எம்ஜிஆர் காலத்திலேயோ, ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இதை அவரெல்லாம் சொல்றது ஏன் சிஎம் வந்து ஸ்பெஷலாக சொல்லக்கூடாதுங்கிற அதுதான் ராமமூர்த்தியுடைய ஐயா அவர்களுடைய ஒரு வழக்கறிஞராக கேட்க சிஎம்முக்கு வந்தன பொறுப்பான இருக்கலாம், அவர் வந்து பேசலாம். இது என்னன்னா, இதே இஷ்யூ போன முறை கொண்டு வந்த ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், சர்வாதிகாரியாக இருப்பேன். கடந்த ஆண்டு மரக்காணம் விழுப்புரம் சம்பவத்தில் என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது அப்படின்னா, ஒரு சொட்டு நடக்காது, கள்ளச்சாராயம் இருக்காது. என்னாச்சு? 66 பேர் இறந்து போனாங்க. அடுத்த 66 பேர் மரக்காணத்தில் சொல்ல எப்படி? மரக்காணத்திலே 35 பேர் தான் நினைக்கிறேன். ஆனால் 33 அது 33 அது ஓராண்டு ஆகி அப்போ சரி, இது ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுன்னா, நான் இந்த பக்கம் நடந்து போகிறேன், கீழே விழுந்துட்டேன்னு வச்சுங்களேன், அங்கே சரியாக பாதை இல்லை, கீழே விழுந்துட்டேன்னா அடுத்த முறை அங்கே போக மாட்டேன். இதுதான் மனித இயல்பு. அப்படி ஒரு சம்பவம் நடந்து விபரீதமாக ஆன பிறகு மீண்டும் சம்பவம் நடக்கிறதுனா உங்களுடைய மெத்தனம் காரணமாக, அலட்சியம் காரணமாக, திறமையின்மை காரணமாக? நீங்கள் நண்பர்கள் விவாதித்த போது நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டை பாராட்டினாங்க, அவங்க எடுத்துக்கொண்ட அக்கறை. இதில் ஏன் நான் கவனிக்க வேண்டியதுன்னா, எல்லா பிரச்சனைகளுக்குமே நீதிமன்றம் சொல்லி தான் செய்யணுமா ஒரு அரசாங்கம்? அமைச்சர்களுடைய மூடப்பட்ட அவசர கதியில் மூடப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் தன்னிச்சையாக சுவமோட்டோவாக எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி பல சம்பவங்களை சுவமோட்டோவை எடுத்து பல தீர்வுகளை கண்டிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை, இந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நீதிமன்றம் எடுக்கணும், குட்டு வைக்கணும், வாங்கணும். இதே மாதிரி இந்த நிலைமை ஏன் ஒரு அரசாங்கத்துக்கு? தட் ஷோஸ் இன்எஃபிஷியன்சி, திறமையின்மை தான் வெளிப்படுகிறது இதன் மூலம். ஒன்று. ரெண்டாவது, திமுகவுடைய மந்திரிமார்கள் அந்த தங்கம் தென்னரசு KKSRுடைய ஊழல் வழக்கு சிறுவில்லிபுத்தூர் கோர்ட்டில் இருந்து அவங்கள வெளியேற்றும் போது அனந்த வெங்கடேஷ் அந்த சூமோட்டோ தான் எடுத்தார். சூமோட்டோ தான் எடுத்தார். ஏன் செந்தில் பாலாஜி விஷயம் கூட மறுபடியும் வழக்கு எடுக்கப்பட்டதுனால தான் நடந்தது. இது மாதிரி இது ஒரு பக்கம் நீதிமன்ற எல்லாத்துக்குமே தலையிடணுமா? சம்பளம் கொடுக்க நாளைக்கு அரசு ஊழியர்களுக்கு அதுக்கும் நீதிமன்றம் வரணுமா என்கிற ஒரு தேவையற்ற ஒரு சுமையை ஏற்படுது. ஒன்று. காவல்துறையினருக்கு ஏற்பட்ட மனச்சுமையை பற்றி, படிச்சுமையை பற்றி சொன்னார். இந்த அப்போ 2-3 ஆண்டுகளில் எத்தனை காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள், துப்பாக்கி சுட்டு இறந்து கொண்டார்கள், பணி நிலைமை காரணமாக VRS வாங்கிட்டு போனாங்க, தற்கொலை செய்து கொள்வது மிரட்டி வேதனை தெரிவித்த காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர், இதெல்லாம் புள்ளிவிவரம்லாம் நிறைய இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஆட்சிக்கு வந்து விட்ட பிறகு சொன்ன வாக்குறுதிகளில் நிறைவேற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்ல, அது ஒன்று ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள்னு யதார்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் எஃபர்ட்டே எடுக்கலை, அதற்கான முன்முயற்சி எதையுமே எடுத்துக்கொள்ளாது தான் பிரச்சனை அது வேறு விஷயம் இருக்குது. இது என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளருடைய நிலைமையை காமிச்சிங்கன்னா நல்லா தெரியும். மின்கட்டண உயர்வு மக்களை பாதிக்குமா? உடனே பட்ஜெட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. பட்ஜெட்டுக்கு எதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நிதி ஆயோக் எதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? ஒன்று கூட்டத்துக்கு அட்டன் பண்ணுங்க. நீங்கள் போய் அங்கே வாதாடி வெற்றி பெற வேண்டும். எம்ஜிஆர் செய்தார், ஜெயலலிதா அம்மையார் செய்தார், கலைஞர் கருணாநிதி கூட செய்தார். நானும் சொல்கிறேன், அப்படி போகணும். பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு திருப்தி இல்லையா? பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கும் போது பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் தமிழகத்தினுடைய கோரிக்கைகளும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள். அது இல்லாமல் இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன காரணம்? மின்கட்டணம் ஏற்றியாச்சு. மடைமாற்றுறது பிரச்சனை. அதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்குமா, கட்சிகள், எதிர்கட்சிகள், ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். சில ஊடகவியலாளர்கள், யூடியூபர்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் போது மாறுதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா டைவர்ட் பண்ணி மத்திய அரசுக்கு இந்த சம்பவம் நடக்குதா, உடனே சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்துது. இந்த மாதிரி தேவையில்லாமல் வேண்டுமென்றே. இதனால் சமூகத்துக்கு என்ன ஐயா லாபம்? ஒரு லாபம் இல்லை. மக்கள் மனத்தை திசை மாற்றுவது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. அரசியல் தான்.
அரசியல்னா கூட அப்படி ஒரு பிரச்சனையை மாற்றி மடைமாற்றுவதன் மூலம் தப்பித்துக் கொள்கிறீர்கள். தவறுகள் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்கிறீர்கள். நான் அரசாங்கத்தை சொல்லுகிறேன்.